ஆடவர் குரல் கேக்குதா? எனக்கு எது கேட்கலையேடி? கேட்கலையே. கேட்கவில்லையா அக்கா? ஆடவர் யாருமே தெரியவில்லை. பார்த்திருக்கா? பொட்டாவளிக்கும் தூக்கம் வராம ஏண்டி பாப்பா பொண்ணு எனக்கா? ஆமா, எனக்கு தான் திருமணம் ஆயிடுச்சு. என்ன சொல்ற? திருமணம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளையா? ஆமா. மாப்பிள்ளை பேர் உனக்கு தெரிஞ்சே ஆகணுமா? அப்படியா? தெரிய வேண்டிய. எனக்கு திருமணம் ஆகி 10 மாசம் ஆகுது. கரெக்டா சொல்லிட்டியே. ஆமா. வீட்டுக்கார பேரா? ஒக்கல கண்ணன். கண்ணன் ஆடி பாவி. ஒரு மோசக்காரன், ஒரு ரசக்காரன். அவரை திருமணம் முடிச்சேன். என்னைய காதலிக்கிறா. அவன் எப்படி பட்டவன்? அக்கா, அவனை பத்தி தவறெல்லாம் சொல்லாதீங்க. அவன் என்ன ஊரு? என்ன ஊரு? வெள்ளம்பி. என் ஊரு பக்கத்து ஊர் தானே. அவன் தெரியாதா? அடி பாவி, யார் சொல்றது? மோசம் போயிட்டியே. ஆமா. ஏண்டி பாப்பா, உனக்கு திருமணம் ஆகிட்டதா? என்னது திருமணம்? ஒரு பெண்ணை பார்த்து எதை கேட்க கூடாது அதை கேட்டு மாப்பிள்ளை என்ன பார்த்ததுமே மாப்பிள்ளைக்கு பிடிச்சு போச்சு. அவரை நான் பார்த்து எனக்கு பிடிச்சு போச்சு. அப்புறம் நல்ல ஆள் ஆயிட்டு
போயிட்டுமா அப்படி இருந்தா இருக்கா நல்லா ஹம்சமா இருந்தாரு மிலிட்டரிக்கார மாதிரி இருந்தாரு பாக்குறதுக்கு அவரு அழகா இருந்தாரு அக்கா வீட்டுக்கு போயிட்டு நல்ல நாளா பார்த்து ஒரு நல்ல முடிவா வந்து சொல்றேன்ட்டு போனாங்க போற வயல ஆக்சிடென்ட் ஆகி சேர்த்து விட்டா இருக்கா எங்க தெரு வீட்டுல நான் நடந்து போனா ரொம்ப ராசியான அம்மா வரா வழி விடுங்க எல்லாம் என்ன பார்த்து இன்னும் வயசுக்கு எப்படி இருக்கிற இவ வயசுக்கு வரலையா தங்கச்சி நீ இன்னும் வயசுக்கு வரலன்னு கவலைப்படாத கரெக்டா சொன்னடி இந்த ஊரு நாடகம் முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு போவாங்களையோ வெள்ள மில்ல நீ வயசுக்கு வந்துடும் ஏடி எங்க எல்லாரும் கேட்டியே உனக்கு கல்யாணம் ஆச்சே இல்லையா எனக்கு தெரியாதா தெரியாது எனக்கு திருமணம் 8 வருஷம் ஆச்சுடி என்னடி சொல்ற ஆமாண்டி அப்படியா ஆமா குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்குதா நலமா இருக்குதா நான் நினைக்கிறேன் அப்படியா அப்ப குழந்தைங்க அடிச்சுக்கிட்டு வேற பேசுவார் எடுத்துட்டு கேள்விப்பட்டேன் இவங்க கேட்டாடி சரி சரி இப்படியே பேசிட்டு நேரம் போறதே தெரியாது சீக்கிரமா நீராடிட்டு போகலாம் வாங்க போகலாம் அந்த மலர்வனத்துல அந்த ஆடவன் கேட்கிறேன்டா. ஆமா ஆமா இப்பொழுது இந்த பொட்டவனத்திலே கேட்கிறேன்டா. ஆமாக்கா அக்கா இருப்பது 4 திசை. 4 திசையில 3 திசை பார்த்து விட்டோம். மீதம் இருப்பது ஒரே ஒரு திசை மட்டும்தான். அதுவும் வட திசை. இப்பொழுது சென்று அந்த வட திசை போய் சென்று பார்க்கலாம். எதற்காக என்னை பார்த்து பயந்து ஓட வேண்டும்? அம்மா அம்மா நான் யார் என்று கேட்கின்றாயா? அம்மா என்னுடைய நிலைமை பார்த்தாயா? எனக்கு ஒரு கரகள ஒரு கால்களும் இல்லாமல் வீதி வீதியாக திரிகின்றேன். நாவெல்லாம் வறண்டு விட்டது. நீர் அருந்தலாம் என்று நீரோடிக்கு வந்தேன். அம்மா அம்மா நான் யார் தெரியுமா? விஜயபுரி நாடு விஜயசேகர மன்னர். அம்மன்னருக்கு ஒரே மகனாக பிறந்தவனார். என்னுடைய பெயரோ இளவரசன். இந்நாட்டு இளவரசன். அம்மா இந்நாட்டு இளவரசன். போய் வார்த்தை கூறார்கள். ஒரு நாட்டில் ஒரு செப்பரிப்பார்கள். கம்பீரமான தோற்றமும் வீரமான வாழ இருக்க வேண்டும். ஆதரவு எப்படி இருக்கீங்க? வீதி சில பிச்சுகள் பண்ணிட்டு மாறி. அம்மா நீங்கள் சொல்வது உண்மைதான். ஒரு நேரத்தில் கம்பீரமான தோற்றத்தோடு தான் இருந்தேன். என் வாழ்வில் நடந்த கதை சொல்லிக் கொண்டு போகிறேன். கண் விழித்துக் கொண்டு கேட்டு வாருங்கள். அம்மா அம்மா விஜயபுரி நாடு விஜயசேகர மன்னர். மன்னருக்கு ஒரே மகனாக பிறந்தவனார். என்னுடைய பெயரோ இளவரசன். ஒரு நாட்டு இளவரசன். எனக்கு ஒரு அழகான தங்கை இருக்கிறாள். என் தங்கையின் பெயரோ இளவரசி. எங்களுடைய குடும்பம் ஒரு கோவிலாக இருந்தது. உண்மைதானம்மா? எங்களுடைய குடும்பம் ஒரு கோவிலாக இருந்தது. அந்த கோவிலுக்கு கோட்டால் நுழைந்தது. அம்மா கோவில்ல சரி குடும்பம் சரி கோட்டால் குடும்பமே குடிசரா போயிடையா? உண்மைதானம்மா? எங்களுடைய குடும்பம் ஒரு கோவிலாக இருந்தது. அந்த கோவிலுக்கு ஒரு கோட்டால் நுழைந்தது. அந்த கோட்டால்
செய்த சூழ்ச்சியை சொல்லிக் கொண்டு போகிறேன். கண் விழித்துக் கொண்டு கேட்டு வாருங்களம்மா. அன்பொரு நாள்